கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தி ட்ரினிட்டி ப்ராப்பர்டிக் மினிஸ்ட்ரி மூலமாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவாராக. இயேசு சுவாமி நம்மளோடு பேசுவாராக. இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நமக்கு ஒரு நற்செய்தி. எந்த பைபிள்ல எந்த பக்கம் திருப்பினாலும் நமக்கு நற்செய்தி உண்டு. அதே போல ஆண்டவர் பிறந்தப்போ உங்களுக்கு ஒரு நற்செய்தி, பூமியில் சமாதானம் கொடுக்க வந்த தேவன். அதே போல இது எடுத்துட்டீங்கன்னா அவர் உயிரோடு எழுந்தப்போ ஒரு நற்செய்தி, அவர் எல்லாருக்கும் நடுவுல வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அவர் சமாதான பிரபு, சமாதான காரணர். ஏசாயா 9:6 நீங்க படிச்சீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஸோ இதுல நான் இந்த வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இவ்வளோ ஒரு வல்லமை உள்ளவருங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை மட்டும் சொல்லி நான் உங்களுக்கு அவருடைய வல்லமையை நீங்க புரிந்து கொள்ளும்படியா, எப்பொழுதும் அவருடைய வல்லமையை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கும்படியா நான் உங்களுக்கு தைரியப்படுத்துறேன். சரியா? நம்ம இப்போ நம்ம இயேசு வல்லமையுள்ள தேவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கு 5:27 அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இது உங்களுக்கு நல்லா தெரியும். பெரும்பாலுள்ள ஸ்திரீ 12 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு அவளுக்கு உதிரமே நிக்காம எல்லா வைத்தியம் பார்த்து எல்லா தன் சொத்தையும் இழந்து அப்போ சொல்றா, ஆண்டவர் அந்த வழியில போகும்போது நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும், அவரோட வஸ்திரத்தை தொட்டால் போதும் நான் சுகமாவேன் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட அவ வஸ்திரத்தை தொட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, உடனே அவருக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்படுது. அவர் சொல்றாரு, அவங்க கேக்குறாரு, என்ன தொட்டது யாரு அப்படின்னா, சிஷ்யர்கள் ஐயோ 1000கணக்குல சுத்தி ஜனங்க இருக்கிறாங்க, நீங்க எப்படி யாரு தொட்டதுன்னு கேக்குறீங்க? இல்ல, அந்த வஸ்திரத்தை தொடும்போது எனக்குள்ள வல்லமை புறப்பட்டது. தேவ வல்லமை அப்படிப்பட்டதுங்க. தேவனுடைய வஸ்திரத்துல வல்லமை உண்டு. அவரு அவ்வளோ வல்லமையுள்ள தேவர். சோ தேவனை வஸ்திரத்தை தொட்டா கூட சுகம் பெறும்படியாய் அவர் வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. அவருடைய வஸ்திரத்துல வல்லமை உள்ளது. அடுத்தது பாத்தீங்கன்னா மார்க் 6:41 படிச்சீங்கன்னா, அந்த சின்ன நிறைய எல்லாம் மழை பிரசங்கம் நடக்குது. எல்லாரும் போய் நாள் கணக்குல உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டுட்டு திரும்ப போறாங்க. அப்போ எல்லாம் பட்டினியா எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு, யார்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன பையன் 5 அப்பமும் 2 மீனும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், அதனால நான் அந்த கதையெல்லாம் சொல்லல. அப்ப ஆண்டவர் கிட்ட கொடுக்குறாங்க, இந்த 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கு. அப்ப ஆண்டவர் அதை எடுத்து மார்க் 41 பாத்தீங்கன்னா தெரியும், அந்த 2 மீன்களும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்ப அப்பத்தை பிட்டு 5000 புருஷர்கள் மாத்திரம் 5000 பேருன்னு சொல்லியிருக்கு. அப்பனா அவங்க வைஃபு, அவங்களுடைய குடும்பம், அவங்க குழந்தைங்க எல்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க? அத்தனை பேரும் பந்தியில அமர்ந்து 5 அப்பந்தாங்க, 2 மீன் தான் ஆண்டவர் பிட்டு கொடுக்க 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 அது பெருகிக்கொண்டே வந்ததான், பெருகிக்கொண்டே வந்து அத்தனை பேரும் திருப்தியா சாப்பிட்டு திருப்பி எடுத்தாங்களா, 12 கூட நிறைய மிச்சம் எடுத்தாங்களா. அவ்வளோ. சோ என் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர்! 5 கொண்டு 5000 50,000 ஆக்க வல்லமை உள்ளவர். சோ உங்ககிட்ட என்ன இருக்குங்க? கொஞ்சமா இருக்குங்களா? உங்களுக்கு கொஞ்சம் தான் விசுவாசம் இருக்குதா? உங்களுக்கு கொஞ்சம் தான் தைரியம் இருக்குதா? உங்களுக்கு இருக்கிற காணிக்க கொஞ்சம் தானா? உங்களுக்கு செய்யக்கூடியது கொஞ்சம் தானா? அந்த கொஞ்சத்தை உண்மையா ஆண்டவரிடத்துல கொண்டு
சொல்லுவாங்க, ஆண்டவர் பழுகி பெருகி செய்ய வல்லமையுள்ளவர். அவர் 5000 பேருக்கு போஷிக்க வல்லமையுள்ள தேவன். அவர் பெருக செய்யுவேன், உங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்தை பெருக செய்ய வல்லவர். நீங்க அவர்கிட்ட கொண்டு போய் அதை கொடுங்க. You give to him what talent you got little, கொண்டு போய் கொடுங்க, அதை அவர் பெருக செய்வார். அவ்வளோ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. அடுத்தது எடுத்தீங்கன்னா மத்தேயு 8:8. அந்த மத்தேயு அந்த 8 அதிகாரத்துல படிச்சீங்கன்னா 100க்கு அதிபதினு ஒருத்தர் இருப்பாரு. அந்த 100க்கு அதிபதி இயேசு கிட்ட சொல்றாரு, என்னுடைய வேலைக்காரன் சுகமா இல்ல, அவன் வியாதியா இருக்கிறான், அவனை நீங்க சுகப்படுத்தணும் அப்படின்னும் போது ஆண்டவர் இரு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும்போது அந்த 100க்கு அதிபதி சொல்றான், என்ன 100க்கு அதிபதி பிரதியுத்தாரமாங்க. செட்டு படிச்சீங்கன்னா இருக்கும், பிரதியுத்தாரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்றான். So only one single word of Jesus Christ is more than enough to change everything. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, அவனுக்கு அவ்வளவு விசுவாசம். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா போதும், நீங்க என் வீட்டுக்கு வரணும், அங்க இவ்வளவு தூரம் எல்லாம் தொட்டு அப்படி சுகப்படுத்தணும். இல்ல, your word is very powerful. உங்க ஒரு வார்த்தைய அனுப்புங்கப்பா போதும், உங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா போதும் அப்படின்னு அந்த 100க்கு அதிபதி தேவனிடத்துல சொல்றான். அப்போ அந்த வேர்ட்ஸ் 13 பாத்தீங்கன்னா இருக்கும், பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவது என்றார். அதே நாளிகையில் அந்த வேலைக்காரன் சுஸ்தமானான். இங்க என்ன சொல்றாரு, நாம விசுவாசித்தது என்ன, ஆண்டவரோட ஒரு வார்த்தை இஸ் more than enough. ஒரு சிங்கிள் வேர்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் more than enough. ஆண்டவரோட ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, சுகமாவாய் அப்படின்னு சொல்லுங்கப்பா, அது போதும், அவன் சுகம் அடைஞ்சிருவான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்ன பாரு, உன் விசுவாசத்தின்படியே அவன் அங்க சுகம் ஆயிட்டான், போ தைரியமா போ, சமாதானத்தோட போ அப்படின்னு சொன்னாரு. அந்த நாளிகையிலே அவன் சுஸ்தமடைந்தான். சோ நீங்க இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்துல வல்லமை இருக்கு, இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையில வல்லமை இருக்கு, இயேசு கிறிஸ்துவோட கிரியையில வல்லமை இருக்கு. உண்மையாய் உத்தமமாய் உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்தை கொடுத்தீங்கன்னா, உங்களோட விசுவாசத்தை எழுப்புனீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய வல்லமையை செய்வார். அதுக்கு தாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தாரு, அதுதாங்க கிறிஸ்துமஸ், அதுதான் வல்லமையுள்ள தேவன் என்று நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம ருசிக்கணும், நம்ம இயேசுவை ருசிக்கணும். அந்த வல்லமையுள்ள தேவனை நீங்கள் ருசித்து பார்த்து நீங்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நீர் வல்லமையுள்ள தேவன், நீ பிறந்ததே எங்களுடைய வல்லமையை எங்களுக்கு வெளிப்படுத்த. ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்துலயும் உங்க வல்லமையை நீர் வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. அது போல கர்த்தாவே, உங்க வஸ்திரம், உங்களோட வார்த்தை, ஒரு வார்த்தை போதும் ஐயா. அந்த வார்த்தையை நீங்க அனுப்பி எவ்வளோ பேர் என்ன மனசங்கடத்துல, என்ன வேதனையில, என்ன தேவையில, என்னத்துல இருக்காங்களோ கர்த்தாவே, நாங்கள் அறியோம், நீங்க அறிவீங்க. சென்ற வேர்ட் உங்க வசம் உங்களோட வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது போய் உங்களை வகையிருத்து உங்களை மாற்றும். எப்பேற்பட்ட துன்மார்க்கனா இருந்தாலும், எப்பேற்பட்ட கெட்ட பழக்கங்கள் உள்ளவங்களா இருந்தாலும், எப்பேற்பட்ட கொலகாரனோ தற்கொலை கடிச்சவங்களா இருந்தாலும் கூட கர்த்தாவே, உங்களோட வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை அவங்களுக்குள்ள போகும்போது அது தன் வேலையை செய்யாம திரும்பாது. நீங்க வார்த்தையை அனுப்புங்கப்பா, உங்க வார்த்தையை அனுப்புங்கப்பா. ஒவ்வொருக்குள்ள உங்க வார்த்தையை அனுப்பி நீர் அவங்களை சுத்தமடைய செய்ய வேண்டுமா? உங்க வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. ஆமென். God bless you.